எம்ஆர்பிக்கு மேலே 10 ரூபா அதிகமாக வாங்கினா சஸ்பெண்ட் பண்ணுவோம், டிஸ்மிஸ் பண்ணுவோம், டிவியில் பேட்டி கொடுத்துட்டு நீங்கள் போயிடுறீங்க. ஆனால் இவங்க கொஞ்சம் கூட பயப்படுற மாதிரி தெரியலையே. இன்னமும் எல்லா கடையிலையும் 10 ரூபா அதிகமாக வாங்கின்னு தான் இருக்காங்க. எதிர்த்து கேள்வி கேட்டால் இஷ்டம் இருந்தால் வாங்கி, இல்லைனா போன்னு காசை திருப்பி கொடுக்குறாங்க. 10 பேர் எதிர்க்க எங்களை அசிங்கப்படுத்துகிற மாதிரி பேசுகிறாங்க. நாங்கள் யார்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும்? உண்மையாகவே இதை நிறுத்தணும்னா எல்லா கடை வாசல்லையும் கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு நம்பர் எழுதி போடுங்க, வாட்ஸ்அப் நம்பர் கொடுங்க, நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுறோம். அப்போ தான் இதை ஓரளவுக்காவது நிறுத்த முடியும். உங்களுக்கு சம்பளம் அதிகமாக வேணும்னா நீ கவர்மெண்ட்டை தானே கேட்கணும். அதுக்காக எங்கள் காசை எடுக்கிறது தப்புனா? அதுவும் நீங்கள் அன்பாக கேட்டால் கூட பரவாயில்ல, அதிகாரமாக கேட்கும்போது தான் கோவம் வருது. நாங்களும் கஷ்டப்பட்டு தான் சம்பாதிக்கிறோம். அடிக்கிறது தவறான விஷயம்தான். ஆனால் அதுக்காக கண்ணுக்கு தெரிஞ்சு நம்மக்கிட்ட காசு அதிகமாக வாங்கும்போது அதை கேட்காம இருக்கணும்னு அவசியம் இல்லை. சோஷியல் மீடியாவில் இதை பற்றிலாம் பேசினா நம்மளை குடிகாரன்னு சொல்லுவாங்கன்னு எல்லாரும் பயந்துன்னு பேசுறதில்ல. அவங்களோட ஆயுதமே இதுதான். ஆனால் 4 பேர் நல்லா இருக்கணும்னா எதுவுமே தப்பு இல்லை.